வணக்கம். மிக கொடூரமான ஒரு மனிதன் நிஜமாவே மாற முடியுமா? இது நாம எல்லோருமே அப்பப்போ யோசிக்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதிலை தேடுது. இது வரலாற்றிலேயே மிக பயங்கரமான கொலைக்காரன்னு சொல்லப்படுற ஒரே ஒரு சந்திப்பால முற்றிலுமா மாறின ஒரு உணர்வுபூர்வமான கதை. ஆமா. அங்குலிமால் அப்படிங்கிற அந்த கொலைகாரனோட கதையை தான் நாம அலச போறோம். உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்கள் வழியா மனித மனதோட மாற்றத்துக்கான சாத்தியம் எவ்ளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நிச்சயமா. இந்த கதையில நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தை உங்க ஆதாரம் தொடக்கத்திலே சொல்லுது. தன்னுணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ். ஒரு கண்ணாடி மாதிரி அது நல்லது கெட்டதுன்னு எடை போடாது, உள்ளது உள்ளபடி அப்படியே காட்டும். ஓ, ஒரு கண்ணாடி மாதிரி. ஆமா. இந்த கண்ணாடிங்கிற உருவகம் அங்குலிமாலோட மாற்றத்துல எப்படி ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறத நாம இந்த முழு கதையிலையும் பார்க்க போறோம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, முதல்ல அங்குலிமாலைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவன் எவ்ளோ பயங்கரமானவன். இந்த ஆதாரம் அவனை பத்தி சொல்றத கேட்ட உடம்பே நடுங்குது. அவன் 1000 பேரை கொன்னு. 1000 பேர் நிமைச்சு பார்க்கவே முடியல. ஆமா, அவங்க விரல வெட்டி மாலையா போட்டுப்பேன்னு ஒரு சபதம் எடுத்திருந்தான். ஏற்கனவே 999 பேரை கொன்னுட்டான். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு விரல வெட்டி அதை ஒரு மாலையா கோர்த்து கழுத்துல போட்டிருந்தோம். அதனாலதான் உனக்கு பேரு அங்குலிமால், அதாவது விரல் மாலை அணிந்தவன். அவன் பேரை கேட்டாலே போதும், ஒரு ராஜ்யமே நடுங்குமா. அரசர்கள் கூட அவனோட காட்டுப்பாதை வழியா தங்களுடைய படைகளை அனுப்ப பயந்தாங்க. அதனால அந்த அழகான பாதையே யாரும் இல்லாம வெறிச்சோடி போச்சு. ஆமா. இங்க நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். அவனோட வன்முறைங்கிறது வெறும் தனிப்பட்ட வெறி மட்டும் இல்ல, அது ஒரு சமுதாயத்தையே முடக்கி போட்ட ஒரு சக்தி. ஆமா. ஒரே ஒரு விரலுக்காக தன் சபதத்தை முடிக்க காத்துக்கிட்டு இருந்தான். அந்த 1000வது ஆள் யாரா இருப்பாங்கங்கிற பயத்துல மக்கள் உறைஞ்சு போயிருந்தாங்க. சில குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, தன் சபதத்தை முடிக்க வேற யாரும் கிடைக்கலனா தன்னோட அம்மாவை கூட கொல்ல அவன் தயங்க மாட்டான்னு மக்கள் நம்புனாங்க. அந்த அளவுக்கு அவனோட அடையாளம் ஒரு கொலைகாரனா பதிஞ்சிருந்தது. கற்பனை பண்ணவே முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் புத்தர் அந்த பகுதிக்கு வராரு. ஆமா. அந்த வெறிச்சோடி போன அழகான பாதைய பார்த்துட்டு அந்த வழிய போக முடிவு பண்றாரு. இத பார்த்து அவரோட சீடர்கள் பதறி போறாங்க. கண்டிப்பா பதறுவாங்க. அவங்க, வேண்டா சுவாமி, அது அங்குலிமாலோட இடம். அவன் தன் தாயையே கொல்ல துணிஞ்சவன். இன்னும் ஒரே ஒரு விரல் தான் அவனுக்கு தேவை. நீங்க அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஒரு விதத்துல பார்த்தா அவங்க சொல்றது சரிதானே. எதுக்கு வேணும்னு மரணத்தை தேடி போகணும்? ஆமா. ஆனா புத்தரோட பதில் அவங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது. அவர் சொல்றார், நீங்க சொல்லாம இருந்திருந்தா நான் வேற வழியில போயிருப்பேன். ஆனா இப்ப முடியாது. ஓ. பாவம், அவன் ஒரே ஒரு விரலுக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கான். நானே போலேனா வேற யாரு போவா? இது வெறும் கருணை இல்ல, இது ஒரு ஆழமான புரிதல். ஒருத்தனோட வன்முறைக்கு பின்னாடி இருக்கிற தீராத ஆசையோட வலியையும் அந்த ஆசையால அவன் எவ்வளவு துன்பப்படுறானோ புத்தர் பார்க்கறார். அவர் பார்க்கறது ஒரு கொலைக்காரன் இல்ல. ஆமா, ஆசையில சிக்கி தவிக்கிற ஒரு மனிதன. இப்போதான் கதை உச்சகட்டத்துக்கு வருது. தூரத்துல புத்தர் நடந்து வரத பார்த்ததும் அங்குலிமாலுக்கு ஒரே சந்தோஷம். அவனோட 1000வது ஆள் வர்றாருன்னு நினைக்கிறான். ஆமா, பல நாளா யாரும் வராத பாதையில ஒருத்தர் வர்றாரு. இன்னைக்கு நம்ம சபதம் முடிய போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் வாழ தீட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அவரோட முகத்துல இருந்த அந்த அமைதி, அந்த கருணை, அந்த கம்பீரம், இதையெல்லாம் பார்த்ததும் 999 பேரை கொன்ன அந்த கொடூரனோட கைகள் நடுங்குது. அவனால வாழ உயர்த்தவே முடியல. ஆமா, வாழ்க்கையில முதல் முறையா அவன் தயங்குறான். அந்த தயக்கம்தான் மாற்றத்துக்கான முதல் படி. இங்கதான் நாம முதல்ல பேசின அந்த கண்ணாடி வேலை செய்யுது. சரி. புத்தரோட அசைக்க முடியாத அமைதிங்கிற கண்ணாடியில அங்குலிமால் தன்னோட கொந்தளிக்கிற மண்ணிலைய முதல் தடவையா பார்க்கறான். புத்தர் அவனை பார்த்து தீர்ப்பு சொல்லல, ஆனா அவனோட இருப்பு அங்குலிமாலுக்கு அவன் யாருங்கிறத அப்பட்டமா காட்டுது. அதனாலதான் அவன், நில்லுங்கள், திரும்பி போங்க, நான் ஒரு கொலைகாரன், ஆனா உங்களை கொல்ல மனசு வரல அப்படின்னு கத்துறான். இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஒரு கொலைகாரன் ஒரு உயிரை காப்பாத்த நினைக்கிறான். ஆனா இதுக்கு புத்தர் சொல்ற பதில் தான் கதையோட திருப்புமுறை. ஆமா. அவர் ஒரு சின்ன புன்னகையோட சொல்றார், அங்குலிமால், நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே நகர்றத நிறுத்திட்டேன். இது கேட்டதும் எனக்கு ஒரு கேள்வி வருது. அவர் நடந்துகிட்டே தானே இருக்கார், ஆனா ஏன் அப்படி சொல்றார்? அதுக்கு என்ன தத்துவார்த்தமான அர்த்தம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் புத்தரோட போதனைகளோட மையம்.
அவர் சொல்றார், ஆசைகள் தான் மனுஷனை ஓட வைக்குது, அலைக்கழிக்குது. சரி. ஒரு ஆசை முடிஞ்சா அடுத்த ஆசை. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதால தான் மனசுக்கு அமைதி இல்ல. என்கிட்ட இப்போ எந்த ஆசையும் இல்ல. அதனால என் மனசு நகர்றத நிறுத்திடுச்சு. நான் ஸ்திரமா அமைதியா இருக்கேன். ஓ, அப்போ ஆனா நீ தான் ஓடிக்கிட்டு இருக்க. உன்னோட சபதம், உன்னோட கோபம்னு ஆசைகள் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கு. நீ தான் நிக்கணும். ஆக இது உடல் அசைவு பத்தினதில்ல. இல்லவே இல்ல. மன அசைவ பத்தின ஒரு பாடம். புத்தர் சொல்றது என்னன்னா, மனதளவுல அங்குலிமால் ஒரு புயல் மாதிரி சுழண்டு கொண்டிருக்கிறான். புத்தர் ஒரு அசையாத மலை மாதிரி அமைதியா இருக்கார். கரெக்ட். இது அங்குலிமால இன்னும் குழப்புது. நான் நின்னுட்டு இருக்கேன், நீங்க நடந்து வர்றீங்க. ஆனா நான் நகர்றதாகவும் நீங்க நிக்கிறதாகவும் சொல்றீங்களேன்னு கேக்குறான். ஆமா, அந்த நேரத்துல புத்தர் அவங்கிட்ட வந்து, சரி உன்னோட ஆசைப்படி என் தலையை வெட்டிக்கோ, ஆனா சாக போற ஒருத்தனோட கடைசி ஆசையை நிறைவேற்றுவியா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு அங்குலிமால் என்ன சொல்றான்? அவன், உங்க தைரியத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, சொல்லுங்கன்னு சொல்றான். புத்தர் பக்கத்துல இருந்த ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தோட கிளைய வெட்டுன்னு சொல்றார். அங்குலிமால் ஒரே வீச்சுல அந்த கிளைய வெட்டி வீசுறான், ரொம்ப சுலபமா. அப்ப புத்தர் சொல்றார், இப்போ இத மறுபடியும் அந்த மரத்துல ஒட்ட வை. இதுதான் அந்த முக்கியமான தருணம். அங்குலிமால் சிரிக்கிறான். அது எப்படி முடியும்? நீங்க என்ன பைத்தியமான்னு கேக்குறான். அதுக்கு புத்தர் ரொம்ப அமைதியா கேக்குறார், ஆமா. உன்னால ஒட்ட முடியாத ஒன்ன வெட்ட உனக்கு என்ன உரிமை இருக்கு? வாவ். ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு வீட்டை கொளுத்திட முடியும். ஆனா உருவாக்குறதுக்கு தான் உண்மையான வீரம் வேணும். தைரியம் இருந்தா இந்த கிளைய ஒட்டவை. தூக்கி எறி அந்த வாழையும் அந்த விரல் மாலையும். அதெல்லாம் கோழைகள் தங்களோட பயத்தை மறைக்க பயன்படுத்துற கருவிகள். வா, நான் உன்னை உண்மையான வீரனா மாத்துறேன் என்கிறார். அந்த வார்த்தைகள் ஒரு வாழவிட கூர்மையா அங்குலிமாலோட அகங்காரத்தை கிழிக்குது. நிச்சயமா. அவன் வாழ்க்கை முழுக்க தன்னை ஒரு மாவீரனா நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல தான் ஒரு கோழைன்னு உணர்றான். அவனோட பலமெல்லாம் அழிக்கிறதுல தான் இருந்தது தவிர உருவாக்குறதுல இல்ல. சரியா சொன்னீங்க. அந்த நொடியே அவன் கையில இருந்த வாழையும் அந்த 999 விரல்கள் கொண்ட அந்த பயங்கரமான மாலையையும் தூக்கி எறிஞ்சிட்டு புத்தரோட கால்ல விழுந்து, எனக்கு தீட்சை கொடுங்க, என்னை உங்க சீடனா ஏத்துக்கோங்க அப்படின்னு கதறான். எனக்கு இந்த இடம்தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புத்தர் ஒரு கேள்வி கூட கேட்கல. நீ 999 பேரை கொன்னவன், உனக்கு எப்படி தீட்சை கொடுக்க முடியும் அப்படின்னெல்லாம் கேட்காம அவன் அப்படியே ஏத்துக்கிறார். எந்த நிபந்தனையும் இல்ல, எந்த தீர்ப்பும் இல்ல. இது எப்படி சாத்தியம்? இந்த தீட்சைங்கிறது அவ்ளோ சுலபமான விஷயமா? இல்லவே இல்ல. தீட்சைங்கிறது ஒருத்தர ஆன்மீக பாதையில முறைப்படி சேர்த்துக்கிற ஒரு நிகழ்வு. உங்க ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, புத்தர் பல அறிஞர்களையும் பண்டிதர்களையும் கூட தகுதி இல்லைன்னு சொல்லி தீட்சை கொடுக்காம திருப்பி அனுப்பியிருக்கார். ஆனா ஒரு கொலைக்காரனா ஒரு நொடியில ஏத்துக்கிறார். ஏன்? இது ஏன் அப்படின்னா, நம்ம மறுபடியும் அந்த கண்ணாடி தத்துவத்துக்கு வரணும். புத்தரோட தன்னுணர்வு ஒரு கண்ணாடி மாதிரி. அதுக்கு பாவி புண்ணியவான் வித்தியாசம் தெரியாது. அந்த நொடியில அங்குலிமால் முழுமையான சரணாகதியோட உண்மையான மாற்றத்துக்கான இயக்கத்தோட நிக்கிறான். அந்த கண்ணாடி அதை அப்படியே பிரதிபலிக்குது. அதனால அவர் ஏத்துக்கிறார். இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுது. அந்த நாட்டு அரசன் பிரசேனஜித்துக்கு செய்தி போகுது. ஆமா. அங்குலிமால் புத்தரோட ஆசிரமத்துல அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சதும் அவனுக்கு பயம் வந்துடுது. ஒரு பெரிய படையோட கையில வாளோட புத்தரை பார்க்க வர்றான். அந்த அளவுக்கு அங்குலிமாலோட பழைய அடையாளம் சக்தி வாய்ந்ததா இருந்தது. அரசன் புத்தர்கிட்ட, உங்களை காப்பாத்ததான் வந்தேன், அந்த கொலைகாரன் எங்கேன்னு கேக்குறான். புத்தர் ரொம்ப அமைதியா தன் பக்கத்துல காவி உடையில உட்கார்ந்திருந்த ஒரு துறவியை காட்டி, இவன்தான் அங்குலிமால் அப்படின்னு சொல்றார். அந்த பேரை கேட்டதும் அரசன் பயத்துல வாள உருவிடுறான். ஆனா அப்போ துறவியா மாறின அங்குலிமால் பேசுறான், அரசனே, நீ உண்மையிலே ஒரு வீரன் என்றால் நான் கொலைகாரனாக இருந்தபோது வந்திருக்க வேண்டும். இப்போ நான் ஒரு ஆயுதம் இல்லாத சந்நியாசி, வாளை உள்ளே வை என்கிறான். அவனோட குரல்ல இருந்த அந்த அமைதியான அதிகாரத்தை பார்த்து அரசன் தன்னோட வாளை மறுபடியும் உரைக்குள்ள போட்டுடுறான். இது ஒரு குறியீடு மாதிரி. ஆமா. அங்குலிமாலோட பழைய சக்தி வாய்ந்த ஆளுமை அழியல, அது உருமாறி இருக்கு. அவனோட சக்தி வன்முறையிலிருந்து அமைதிக்கும் ஞானத்துக்கும் மாறி இருக்கு. அவன் ஒரு பலவீனமானவனா மாறல. அவனோட பலம் வேறொரு திசையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, மாற்றம் நிகழ்ந்துடுச்சு. ஆனா சமூகம் அதை ஏத்துக்கணுமே. அவன் செஞ்ச பாவங்களுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? கண்டிப்பா. அதுதான் அடுத்த கட்டம். அதனாலதான் புத்தர் அங்குலிமாலிடம், நீ இப்போ ஒரு சந்நியாசி, நீ பிச்சை எடுக்க ஊருக்குள்ள போகும்போது மக்கள் உன்னை தாக்குவாங்க. ஆமா, கல்லால் அடிப்பாங்க. ஆனா நீ திருப்பி தாக்கக்கூடாது.
நீ செஞ்ச பாவங்களுக்கு இதுதான் பிராயச்சித்தம். நீ உண்மையிலேயே மாறிட்டேங்கிறத நீதான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றார். இதுதான் கர்ம வினைன்னு சொல்றது. அதாவது நாம செஞ்ச செயல்களோட விளைவுகளை நாம் அனுபவிச்சே ஆகணும். சரி. புத்தர் அங்குலிமாலுக்கு அதிலிருந்து தப்பிக்கிற வழிய காட்டல, அதை ஏத்துக்கிற பக்குவத்தை கொடுக்கிறார். அவன் செஞ்ச 999 கொலைகளோட கர்ம வினைய, இந்த அவமானங்களையும் அடிகளையும் அமைதியா ஏத்துக்கிற மூலமா அவன் கழிக்கிறான். ஆமா, இது ஒரு வலி நிறைஞ்ச ஆனா மிக வேகமான சுத்திகரிப்பு பாதை. அவர் சொன்ன மாதிரியே நடக்குது. அங்குலிமால் பிச்சை கேட்டு ஊருக்குள்ள போனப்போ மக்கள் பயத்துல கதவை சாத்திக்கிறாங்க. அவனை நேருக்கு நேரா சந்திக்க பயந்து வீட்டு மாடிகள்ல இருந்தும் கூரைகள்ல இருந்தும் அவன் மேல கற்களை வீசுறாங்க. அவன் உடல் முழுக்க ரத்த காயங்களோட அந்த தெருவிலேயே சரிஞ்சு விழும். அவன் மேல விழுந்த கற்கள் ஒரு குவியல் மாதிரி ஆயிடுது. அந்த ரத்த வெள்ளத்துல கிடந்த அங்குலிமால புத்தர் நெருங்கி வரார். அவன் அந்த கற்கள் குவியல்ல இருந்து வெளியே எடுக்கிறார். அவன் கடைசி நிமிடங்கள்ல இருக்கான். அந்த நேரத்துல புத்தர் அவன் கிட்ட சொல்றார், அங்குலிமால், நீ ஒரு உண்மையான சன்னியாசின்னு நிரூபிச்சிட்ட. ஆமா, ஒரு கணத்துல ஒரு பாவி புனிதனா மாற முடியும்னு நீ உலகத்துக்கு காட்டிட்டான். நீ ஒரு பாவியா வாழ்ந்திருக்கலாம், ஆனா ஒரு துறவியா இறக்குறா. அங்குலிமால் புத்தரோட பாதங்களை தொட்டபடியே உயிர் விடுறான். என்ன ஒரு கதை! ஆக ஒரு பயங்கரமான கொலகாரன் ஒரே ஒரு சந்திப்பால தன் கடந்த கால பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செஞ்சு ஒரு புனிதனாவே இறந்தான். இது வெறும் கதை இல்ல, மனித மனசோட எல்லையற்ற சாத்தியங்களை பத்தின ஒரு ஆழமான பாடம். நிச்சயமா. இதை நம்ம வாழ்க்கையோட எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கலாம். அழிப்பது சுலபம், உருவாக்குவது கடினம் அப்படிங்கிற புத்தரோட வார்த்தைகள் இன்னைக்கும் அவ்வளோ உண்மையானது இல்லையா? ஆமா. ஒரு உறவை முறிக்கிறதுக்கோ, ஒருத்தரோட நம்பிக்கையை உடைக்கிறதுக்கோ, இல்ல கோபத்துல 4 வார்த்தையை விட்டுறதுக்கோ 1 நிமிஷம் போதும். அது அந்த மரக்கழியை வெட்டுற மாதிரி ரொம்ப சுலபம். கரெக்ட். ஆனா உடைந்த ஒரு உறவை சரி பண்றதுக்கும், சிதைஞ்ச நம்பிக்கையை திரும்ப உருவாக்குறதுக்கும், காயப்பட்ட மனச ஆற்றுவதற்கும் தான் உண்மையான வீரம் தேவைப்படுது. இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்காக ஒரு சிந்தனை. நம்ம வாழ்க்கையில ஒரு உறவையோ ஒரு ப்ராஜெக்டையோ இல்ல ஒரு நல்ல பழக்கத்தையும் உருவாக்குறதுக்கு தேவைப்படுற கடினமான உழைப்பை தவிர்த்துட்டு அத ஒரு நொடியில கிளைய வெட்டுற மாதிரி அழிக்கிற எண்ணம் நமக்கு எப்போதாவது வந்திருக்கா? ஒரு கோபமான இமெயில் அனுப்புறதா இருக்கலாம், இல்ல ஒரு உறவை சட்டுன்னு முறித்துக் கொள்வதா இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்கள்ல உண்மையான வீரம் எதுங்கிறத நாம எப்படி தீர்மானிக்கிறது?